கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா டுடே வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 782 12/8/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்டுன்று ஒரு பேக் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஒன்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஓகேங்களா? அதாவது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்பவே நல்ல விஷயம் கரெக்டாகவே இருக்குது. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் ஒரு கேஎலோ டிஆரோ கொஞ்சம் நிறையா போடுறீங்கன்னா நீங்கள் இவங்க இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு பல்காக ஓரளவுக்கு நிறையா பண்ணிங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் இதான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், மறக்காமல் தொடர்பு கொண்டுக்குங்க. அதாவது மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே போடுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது அதாவது நம்மளுக்கு பரிசு கிடச்சுன்னா உடனுக்குடனே அதுக்கு நம்ம சேனலே பொறுப்பு. அதாவது எப்படி சொல்கிறேன்னா இவங்க நம்மளுக்கு ரொம்பவே க்ளோஸ். உங்களுக்கு நிறைகள் குறைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு பரிசு விழுந்தாலுமே உங்களுக்கு உடனுக்குடனே காசு கொடுத்துட்றாங்க. ரிசல்ட் அதாவது நம்மளுக்கு நம்பர் வந்த உடனே ஒன்றுக்குடனே காசு கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அச்சய லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 451 இதில் நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 541 கொடுத்துருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். இதான் நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா? சொல்லிகிட்டே இருந்தேன் கரெக்டாக பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணி தட்டி தூக்கியாச்சு. ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் வின்னு யாரெல்லாம் வின்னிங் எடுத்தேன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு 3 டிஜிட்டில் இது மட்டும் வின்னிங் கிடையாது, இன்னமும் இருக்குது. ஓகேங்களா? யாரெல்லாம் வின்னிங் எடுத்தீங்க ஏபிஏசிபிசியில் நம்ம கொடுக்குறது வெறும் 6 கெஸ்ஸிங் தான். அதில் நம்மளுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே 51 பிசி ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னு. ஓகேங்களா? பிசி இது மட்டும் கிடையாது, இன்னும் வின் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்று இதில் விளையாண்டுட்டு தானே இருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒரு நம்பர் 417 இதான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதில் 4 பாஸு 1 பாஸு 7க்கு பதில் 5 வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான இது ஒரு 3 டிஜிட் ஆல் போர்டு 3 டிஜிட் வின் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு 41 இதில் நம்மளுக்கு ஏசி பாஸு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? நீங்கள் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணாதான் மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பரான ஃபஸ்ட்டு நம்பர் 1 தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1. அதாவது நாளைக்கு நம்மளுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கிறதுக்கான ஒரு இதை தான் வச்சுருக்கோம். ஓரளவு அதிகபட்சம் வரணும், நாளைக்கு வந்துடணும். ஓகேங்களா? எதனாலன்னு சொல்கிறேன்னா 4 வந்திருக்கு. 4 வந்துச்சுனாலே அடுத்து நம்மளுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1க்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. ஓகேங்களா? 4ல் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. 1 9 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதில் பார்த்துக்கிட்டோம்னா இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 4. ஓகேங்களா? 4 நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் 4. இதில் 5 வந்துச்சுனாலே அடுத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 4க்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து அதை விட்டாச்சுன்னா 6. 4 விட்டாச்சுன்னா 6க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 2க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? 4 6 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? கீபோர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நண்பரை பார்த்தாச்சு நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். சி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது டுடே 1 வச்சு முடிச்சிருக்கான். சி போர்டு 1 இறங்கிட்டாலே நம்மளுக்கு அதிகபட்சமாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா, அது பார்த்துக்கிட்டோம்னா 7. அதுக்கடுத்து நம்மளுக்கு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். 12/8/2024 டுடே நம்ம அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 வச்சு 7, 8, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா, இதில் நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் வந்து 7. ஓகேங்களா, உங்களுடைய கெஸ்ஸிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் பட் புரியும். இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ABACBCயில் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா 10. ஓகேங்களா, 10 அது இல்லாத பட்சத்துக்கு 47. ஓகேங்களா, 47 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 28. ஓகேங்களா, 104728 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 அதாவது 14 இது 4. ஓகேங்களா, 14. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0620 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் முக்கியமான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 104728140620 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, அதான் நான் சொல்லக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா, இது நம்மளுடைய வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ABACBCக்கான ஒரு கெஸ்ஸிங். ABACBCயாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் உங்களுக்கு வீடியோவில் பிரித்து தர பார்க்குறேன். ஓகேங்களா, பிரித்து உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸில் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 107. ஓகேங்களா, 107 346. ஓகேங்களா, 346. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 947. ஓகேங்களா, 947. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 731. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 897 அண்டு 135 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, 107 346 947 731 897 135 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. நம்மளுடைய ரொம்ப நாள் ஃபாலோவிங் நம்பர். ஓகேங்களா, 7 அண்டு 1. ஓகேங்களா, 1. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9க்கான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இதில் இந்த 2 நம்மளுடைய ஃபாலோவிங்க்கான ஒரு நம்பர். ஓகேங்களா, ஃபாலோவிங்க்கான ஒரு நம்பர், அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 719. 719. இதில் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எல்லா பேருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒரு பலன் அடைஞ்சுக்குங்க. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான ஒரு கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.